ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாத்தையும் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த பொட்டு தான் விற்கிறேன், நல்லா இருக்கான்னு பாருங்கள். அப்புறமேட்டு ஒரு சந்தனம் இருக்குது. பசங்க ஸ்கூலுக்கெலாம் போனாங்கன்னா ரெடிமேடாக அப்படியே வச்சு விட்ருவோம். பவுடர் வச்சுட்டு அப்படியே ரெடிமேடாக வச்சு விட்ருவோம். ரொம்ப கட்டிடுச்சுங்க, ஏன்னா ஸ்கூல் லீவில் அதனால் கட்டிடுச்சு. இந்த மாதிரி வந்துடும், நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம், நல்லா தான் இருக்கும். அப்புறம் ஒரு நகை பாலிஷ் துடைக்கிறது இருக்குது. அப்புறம் இந்த ஸ்பான்ஸ் மாய்ஸ்சரைசர் இதை யூஸ் பண்ணுவேன். அப்படியே நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா பெருசாலாம் எதுவும் யோசிக்காதீங்க. இது எல்லாமே என் தங்கச்சி வந்து கடை வச்சுருக்கா, அவகிட்டேருந்து எல்லாத்தையும் சுட்டுன்னு வந்துடுவேன். இந்த குங்குமம் இது வந்து பெரிய பாளையத்தம்மன் கோவிலில் வாங்கணும். இந்த குங்குமம் இது வந்துட்டு எங்கள் அண்ணன் கடையில் வேலை செய்கிறாரு, அவங்க கொடுத்தாங்க. இந்த கண்ணாடிலாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே சைடில் உடஞ்சிருக்கும், இருந்தாலும் நல்லா அழகாக இருக்குது. தூக்கி போட பார்த்தீங்களா, தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கெல்லாம் சைடில் உடஞ்சிருக்கும். அது இந்த கண்ணாடி. அப்புறம் இந்த கண்ணாடி, இது வந்து எங்கள் அண்ணன் வேலை செய்கிறாங்க, அங்கேருந்து இந்த 3 கண்ணாடி கொடுத்தாங்க. இது ஃபுல்லாக வளையல் தான். இந்த வளையல் கடை, இந்த பொட்டு, இந்த ஆக்சசரிஸ் எல்லாமே என் தங்கச்சி கடை வச்சுருக்காங்க சின்னதாக, அங்கேருந்து சுட்டுன்னு வந்துடுவேன். அதேமாரி தான் நிறைய பொருள். இதில் வந்து என்னோடய டைலரிங் கிளாஸு நைட்டி இது பண்ணுறோம்ல, அதுக்கான அந்த ஊசி அந்த இதுவெல்லாம் உள்ளே இருக்குது. அதில் சும்மா ஒரு 4 வழியில் வச்சுருக்கேன், காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா, ஊசி தான் இருக்குது, ஊசி, அப்புறம் மிஷினுக்கு போடுற ஊசி, ஊக்கு, அப்புறம் இன்னும் பிரிக்கக்கூட இல்லை, ஊக்கு இருக்குது. அப்புறம் இந்த ஸ்கூல் சின்ன ட்ரௌசர்லாம் வருதுல்ல, அதில் வந்து இந்த ஊக்கு வைப்பாங்க அது. அதுக்கப்புறம் மிஷினோட ஊசி, அதோட இந்த பசங்களுக்கு எதனா ஸ்டாப்லர் ரப்பர் ஒன்று இருக்குது. இந்த வழியிலுமே இங்கே என் தங்கச்சிகிட்ட இருந்து சுட்டுன்னு வந்தேன், நல்லாயிருக்கும், நல்லா இருக்குது. ஆமாம், இதுவும் நான் அப்படியே எடுத்து வந்தேன். இது 2 இருந்தது, அவள் தரமாட்டேன்னுட்டா, அவள் யூஸ் பண்ணுறா. அதனால் எங்கள் அம்மா என் தங்கச்சிக்கு தெரியாமல் தூக்கி கொடுத்து எடுத்துன்னு போ அப்படின்ட்டாங்க. இது அப்புறம் இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? அப்புறம் அதை பார்க்கலாம். இதில் என்ன இருக்குது, இதில் வந்துட்டு இந்த இது இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, சும்மா ஆசைக்கு எடுத்துன்னு வந்து வைக்கிறது, அவ்வளோதான். யூஸிங்லாம் கிடையாது, சும்மா. இது எப்படி யூஸ் பண்ண கூட நம்மளுக்கு தெரியாது, சும்மா ஆசைக்கு எல்லார்கிட்டையும் இருக்குதே அப்படின்ட்டு கம்மி ரேட்